சென்னை மற்றும் பெருநகரங்களில் மெகா பேக்ஸ் உருவாயிருக்கு. மெகா பேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாதாரணமாக ஒரு நாய் கூட்டத்தில் மிஞ்சி போனால் ஒரு 5 நாய் 6 நாய் இருக்கும். இது நார்மல். இதுதான் ஒரு பேக். இங்கே இந்த ஃபுட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பண்ணுற இது வந்து கவர்மெண்ட்டு இதெல்லாம் டாக் பிஹேவியர் தெரியாமல் இருக்கிறனால பண்ணுற தவறு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாய்களுக்கு உணவு வைங்கன்னு சொல்லி கொண்டு வரீங்க. அங்கே மெகா பேக் தான் உண்டாகும். அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல உணவு கிடைக்குது அப்படின்னா, அந்த உணவு வந்து அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்குள்ளே பெரிய சேலஞ்ச் ஆகுது. அந்த இடத்த தன்னோட டெரிட்டரியாக மாற்றுறதுக்கு பல நாய்கள் வந்து மோத ஆரம்பிக்கும். ஒரு அம்மாவோட மாதிரி பார்க்குது, அங்கே போனால் சாப்பாடு இருக்கும், அங்கே பல நாய்க்கூட்டம் வந்து மோத ஆரம்பிக்குது. ஒன்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பாடு வைக்கும்போது வெவ்வேறு பேக்ஸ் வரும். இப்போ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டாக் வந்து எல்லா டாகையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்டிடியூட் இருக்குதோ அந்த டாக் வந்து அங்கே லீடராக மாறும். உங்களை அறியாமையே அது அங்கே லீடராக ஆயிடுது. இந்த டாக் தான் மெகா பேக்கை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ மெகா பேக்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மூர்க்கமான ஒரு நாயோட கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த கூட்டமாக வருது அப்படின்னா, அவன் டைவர்ட் பண்ணி யாரை கடிக்க வைக்கணுமோ கடிக்க வச்சிருவோம். அந்த கூட்டம் தான் ரொம்ப டேஞ்சர். தனித்தனி கூட்டமாக இருக்கும்போது கூட்டம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அந்த ஆல்ஃபாவுக்கு தெரியும், அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு தெரியும் எங்கேஜ் ஆகக்கூடாதுன்னு. அடித்தோம்னா நம்ம ஆளுக்கு அடி வாங்கிடுவாங்க, போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஒரு மெகா பேக்காக இருக்குன்னு வைங்க, 30-40 நாய் இருக்குன்னு வைங்க. அந்த 30-40 நாய் அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு பேக்குக்குள்ளே வர்றதுக்கு காரணமே யார்? மனுஷன். நீ இயற்கையாக விடுங்க, ஒரு தெரு நாய் இன்னொரு தெரு நாய் விடாது உள்ள, உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் எல்லாரும் அவன் தெருவில் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தானே இந்த பிரச்சனை இருக்காது, எல்லா டாக்ஸுக்கும் சாப்பாடு கிடச்சிரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இடத்துல தான் சாப்பாடு வைக்கணும்னு நீங்கள் கவர்மெண்ட் தான் மாற்றுறீங்க. எல்லாம் கொண்டு வந்து அங்கே சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக மாறுது நாய்களுக்கு. அப்போ அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுற தேவை வந்து நாய்களுக்கு ரொம்ப தேவையாக மாறுது. அப்போ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் நாய் உருவாகுது, ஒரு ஆல்ஃபாவாக உருவாகுது. அது கண்ட்ரோலில் 30-40 நாயை வச்சுருக்கு. 30-40 நாயை வச்சுருக்க ஒரு ஆல்ஃபா அந்த இடத்துக்கு வரும்னா எவ்வளோ சண்டைகளை போட்டு வந்திருக்கணும். கேங்ஸ்டர், அது ஒரு கேங்ஸ்டர். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாக் வந்து, இதெல்லாம் டாக் சைக்காலஜி தெரியுறதில்ல, அது வந்து அந்த ஏரியாவை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் மெகா பேக்காக இருக்கிற டாக்ஸ் மத்தியில், ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிற நாய்கள் மத்தியில் ஒரு மனுஷன் தனியாக போகும்போது யாரா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ஃபா முடிவு பண்ணுச்சுன்னா ஒட்டுமொத்த நாயும் கடிச்சு கொதற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெகா பேக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், தெருவுக்கு தெரு அவன் முன்னாடி நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்ததை நீங்கள் அலோவ் பண்ணி தான் தீரணும். அவன் ஏரியாவில் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தானா அது பேக்ஸ் தனித்தனியாக கிடக்கும். எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைறது அந்த அவசியமே நாய்களுக்கு இருக்காது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக பண்ணுறீங்க.